வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். 18 வயதிற்கு கீழே டிக்டாக் செயலி பயன்பாட்டு நேரத்திற்கு கட்டுப்பாடு. எதிர்வரும் வாரங்களில் வரவுள்ள 1 மணி நேரம் மட்டும் நடைமுறை. ஈரோடில் திமுக கூட்டணி வேட்பாளர் 64,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி. அதிமுகவை தவிர விரிவான செய்திகள் தொடர்கின்றன. இலங்கையில் உள்ளூராட்சி தேர்தலை பிற்போடும் தனது தன்னிச்சையான முடிவிற்கு ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க சர்வதேச நாணய நிதியத்தை காரணம் காட்டுவது சர்வதேச ரீதியில் கடுமையான விமர்சனங்களை தோற்றுவித்துள்ளது. ஒரு நாட்டில் ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் நகர்வுகளுக்கு சர்வதேச நாணய நிதிய திட்டங்கள் ஒருபோதும் அங்கீகாரத்தை வழங்காது என ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் துணை பொதுச் செயலாளர் நாயகம் மார்க் மெலோச் பிரவுன் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி தேர்தலை மேலும் தாமதிக்காமல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்த வேண்டும் என அமெரிக்க செனட் சபையின் வெளியுறவு குழு ஸ்ரீலங்காவை வலியுறுத்தியுள்ள நிலையில் இந்த கருத்து வந்துள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் கடந்த வாரம் உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தல் நடாத்த வேண்டும் என எதிர்க்கட்சியினர் பலர் எம்மிடம் கூறியிருக்கின்றார்கள். தேர்தலை நடத்துவதற்கான திகதியை தேர்தல் ஆணைக்குழு இன்னும் தீர்மானிக்கவில்லை. சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளின்படி எம்மால் பணத்தை அச்சிட முடியாது என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஜனாதிபதியின் இந்த கருத்துக்களை வெரிட்டோ ஆய்வு அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் நிசான் டி மெல் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். நிசான் டி மெல் வெளியிட்ட ட்விட்டர் பதிவில் தேர்தலை நடத்துவதற்கான நிதியை அரசாங்கத்தினால் வழங்க முடியாமல் இருப்பதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளே காரணம் என ஜனாதிபதி கூறுகிறார் என சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தல்களை நடத்துவதற்கான நிதியை வழங்குவதற்கு அரச திரைசேரி மறுப்பதன் ஊடாக ஜனநாயகம் நசுக்கப்படும் விவகாரத்தில் சர்வதேச நாணய நிதியம் பலிக்கடாவாக மாற்றப்படும் சம்பவத்தை தாம் தற்போது முதன்முறையாக கேள்விப்படுகின்றேன் எனவும் நிசான் டி மெல் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பதிலளித்த பிரித்தானிய தொழிற்சங்கத்தின் முன்னாள் உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான மார்க் மெலோச் பிரவுன் நாட்டிற்கான இந்த முக்கிய தருணத்தில் இலங்கை மக்கள் தமது உள்ளூர் தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பை பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்றும் கூறியுள்ளார். இந்த நிலையில் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டமை தொடர்பாக ஸ்ரீலங்காவின் அரசியல் கட்சி தலைவர்கள் ஏற்கனவே தமது கண்டன கருத்துக்களை வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் தமது தரப்பிலிருந்து கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. அத்துடன் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டமை தொடர்பில் விசேட விசாரணைகளை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கையில் எதிர்வரும் 9ஆம் தேதி நடைபெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டமை தொடர்பில் ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அதன் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். முறைப்பாடுகளின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அத்துடன் ஆரம்ப கட்ட விசாரணைகளுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்வதன் காரணமாக குறித்த விசாரணைகளுக்கான வேறொரு திகதியை வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு உலக வங்கி தொடர்ந்தும் ஆதரவளிக்கும் என உறுதியளித்துள்ளது. இலங்கைக்கான 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை கடந்த 28ஆம் தேதி நிறைவு செய்த உலக வங்கியின் தெற்காசியாவிற்கான பிரதி தலைவர் மார்டின் ரைஸ் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் நெருக்கடி நிலையிலிருந்து மீளத் தேவையான முக்கிய சீர்திருத்தங்களை நாட்டில் நடைமுறைப்படுத்தி மீட்சி பாதையில் பயணிக்க உலக வங்கி உதவும் என அதன் தெற்காசியாவிற்கான பிரதி தலைவர் மார்டின் ரைசர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திரைசேரியின் செயலாளர், இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர், அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் உள்ளிட்ட முக்கிய தரப்பினரை தமது உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது சந்தித்து கலந்துரையாடியதாக அவர் கூறியுள்ளார். இலங்கையின் கடன் நெருக்கடி காரணமாக பொதுமக்கள் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் விளைவாக பல பிரச்சினைகள் எதிர்நோக்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையை மாற்ற புதியதொரு அபிவிருத்தி அமைப்பு தேவை என்பதை சுட்டிக்காட்டிய மார்டின் ரைசர் இதனை நடைமுறைப்படுத்த அரசாங்கத்தின் சீர்திருத்தங்கள் பற்றிய புரிதல் இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாடுகளிடமிருந்து விரைவில் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான சாதகமான பதில்களை பெற்றுக்கொள்ள மேம்படுத்தப்பட்ட தொடர்பாடல் மற்றும் சீர்திருத்தங்களின் தொடர்ச்சியான செயற்பாட்டை நடைமுறைப்படுத்துவது அத்தியாவசியமானது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இலங்கை பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியதை அடுத்து உலக வங்கி $325 மில்லியன் அவசர உதவியாக வழங்க முன்மொழிந்திருந்தது என்பதையும் மார்டின் ரைசர் நினைவூட்டியுள்ளார்.
முல்லைத்தீவு தண்ணி முறிப்பு குருந்தூர் மலை பகுதியில் நீதிமன்ற கட்டளையை மீறி இடம்பெற்று வரும் கட்டுமான பணிகள் தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முல்லைத்தீவு காவல்துறை பொறுப்பதிகாரி மற்றும் தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் ஆகியோருக்கே நீதிபதி இந்த கட்டளையை வழங்கியுள்ளார். முல்லைத்தீவு தண்ணி முறிப்பு குருந்தூர் மலை பகுதியில் நீதிமன்ற கட்டளைகளை மீறி இடம்பெற்று வரும் கட்டுமான பணிகள் தொடர்பில் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் ஏற்கனவே இருந்த வழக்கானது இன்றைய தினம் நகர்தல் பத்திரம் ஊடாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குருந்தூர் மலை ஆதிசிவன் ஐயனார் ஆலயம் சார்பில் முன்னாள் வடமாகாண சபை விவசாய அமைச்சர் கந்தையா சிவனேசன், முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன், சமூக செயற்பாட்டாளர் ஜூட் பிரசாந்த் ஆகியோர் இன்று வழக்கு தொடுநர்கள் சார்பில் முன்னிலையாகினார். இவர்கள் சார்பாக சட்டத்தரணிகளான தனஞ்சியன், சுபா விதுரன், ருஜிக நித்யானந்த ராஜா உள்ளிட்ட முல்லைத்தீவு மாவட்டத்தின் சட்டத்தரணிகள் 6 பேர் மன்றில் முன்னிலையாக இருந்தனர். சட்டத்தரணிகள் முன்வைத்த விடயத்தை கேட்ட நீதிபதி சரவணராஜாவினால் நீதிமன்ற கட்டளைக்கு மாறாக மேற்கொள்ளப்பட்ட கட்டுமானம் தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு முல்லைத்தீவு காவல்துறை பொறுப்பதிகாரி மற்றும் தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் ஆகியோருக்கு கட்டளை வழங்கினார். குறித்த விடயம் தொடர்பில் வழக்கு தொடுநர் சார்பில் முன்னிலையாகிய சட்டத்தரணி தனஞ்சியன் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தார். அந்த ஆலய கட்டுமான பணியானது தொல்பொருள் திணைக்களத்தினாலும் இந்த குறித்த ஆலயத்தை சார்ந்த விகாராதிபதிகளாலும் போலீசாரினதும் இராணுவத்தினரதும் ஒத்துழைப்புகளுடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இது தொடர்பாக நாங்கள் புகைப்பட சாட்சிகள் ஊடாகவும் ஏற்கனவே வழங்கப்பட்ட கட்டளையை மீறி தற்பொழுது கட்டுமானங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது என்கின்ற அடிப்படையிலும் இன்றைய தினம் கௌரவ நீதிமன்றத்திற்கு நானும் இதர சட்டத்தரணிகளும் சேர்ந்து சமர்ப்பணத்தை செய்திருந்தோம். இந்த சமர்ப்பணத்திலே நாங்கள் குறிப்பிட்ட இந்த கட்டளையை மீறும் வகையிலே தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த செயற்பாடானது நீதிமன்றத்திலே பொதுமக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை பாதிக்கின்ற ஒரு செயற்பாடாக இருக்கின்றது எனவும் விசேடமாக எமது சமர்ப்பணத்தை செய்திருந்தோம். எமது சமர்ப்பணத்தை கேட்ட கௌரவ நீதிபதி அவர்கள் இது தொடர்பாக மேலதிக அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக முல்லைத்தீவு போலீஸ் பொறுப்பதிகாரிக்கும் தொல்பொருளியல் திணைக்களத்தினுடைய தலைவருக்கும் அறிவித்தல் அனுப்பியிருக்கின்றார். இந்த வழக்கை மீளவும் இந்த மாதம் 30ஆம் திகதி அழைப்பதற்காக கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 30ஆம் திகதியிலே போலீஸ் பொறுப்பதிகாரியும் தொல்பொருள் திணைக்களத்தினுடைய தலைவரும் சட்டவிரோதமாக மேலதிகமாக ஏதாவது கட்டடங்கள் கட்டப்பட்டதா, அங்கு மேம்படுத்தல் வேலைகள் நீதிமன்ற கட்டளையை மீறி இடம்பெற்றதா என்பது தொடர்பாக தமது பதிலை வழங்குவதற்காக குறித்த அடுத்த திகதியானது நியமிக்கப்பட்டு இருக்கின்றது. இதேவேளை குருந்தூர் மலையில் பௌத்த வழிபாடுகளுக்கு இடையூறு விளைவித்ததாக தெரிவித்து பௌத்த தேரர்களால் தொடரப்பட்ட வழக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான வினோத் நோகராதலிங்கம் மற்றும் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோரை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி சரவணராஜா உத்தரவிட்டுள்ளார். குருந்தூர் மலையில் கடந்த ஜூன் மாதம் 12ஆம் திகதி புத்தர் சிலை வைத்து வழிபடுவதற்காக அதிகளவான பௌத்த பிக்குகள் வந்தபோது கிராம மக்கள், அரசியல் பிரமுகர்கள் இணைந்து எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர். இதன் பின்னர் பௌத்த வழிபாடுகளுக்கு இடையூறு விளைவித்ததாக தெரிவித்து புத்த பிக்குகளால் முல்லைத்தீவு காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டு தொடரப்பட்ட வழக்கானது இன்று முல்லைத்தீவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குறித்த இருவரையும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு நீதிபதியால் உத்தரவிடப்பட்டுள்ளது. அத்தோடு மேலதிக விசாரணைகளுக்காக வழக்கானது எதிர்வரும் ஜூன் மாதம் 8ஆம் திகதிக்கு திகதியிடப்பட்டுள்ளது. தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வாக சமஷ்டியை பெறும் தெளிவான நிலையில் தான் இல்லை என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் முன்வைத்த குற்றச்சாட்டை தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. விக்னேஸ்வரன் நிராகரித்துள்ளார். வடக்கு கிழக்கு மக்கள் மீதான பேரின அரசியல்வாதிகள் மற்றும் மகா சங்கத்தினர் கொண்ட இனத்துவேசம் மற்றும் பயமுமே அவர்கள் 13வது திருத்தச் சட்டத்தை எதிர்க்க வைப்பதாகவும் மனோ கணேசனின் கருத்துக்கு பதிலளித்து இன்று வெளியிட்ட அறிக்கையில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு கிழக்கு மக்களுக்கு தற்போது இருக்கும் ஒரே அதிகாரப்பூர்வமான 13வது திருத்தச் சட்டத்தை தொலைத்தால் சிங்கள ஆக்கிரமிப்பு வடக்கில் ஆக்ரோஷமாக நிலை பெற்றுவிடும். ஒரு கூட்டு சமஷ்டி முறை உதயமாகும் வரை 13வது திருத்தச் சட்டம் எமது அரசியல் ஜாப்பில் இருந்தே ஆக வேண்டும். அடுத்தது இந்தியாவின் உள்ளிட்டால் ஏற்பட்ட சட்டமாற்றம். 13வது திருத்தச் சட்டத்தை நீக்க சிங்கள அரசியல்வாதிகளும் மகா சங்கத்தினரும் நடவடிக்கை எடுக்கும் போதெல்லாம் இந்தியா குறுக்கிடுவதை காணலாம்.
ஆகவே இந்தியாவின் பின்னணி எமக்கு 13வது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்த பக்கபலமாக இருந்து வருகிறது. எப்படியாவது 13ஐ சிங்கள அரசியல்வாதிகள் அகற்ற பார்க்கும் போதும் இந்தியா அதற்கு இடம் கொடுப்பதில்லை. ஐநாவிலும் 13வது திருத்தம் பற்றி இந்தியா குறிப்பிட்டுள்ளது. ஆகவே 13வது திருத்தச் சட்டம் ஒற்றையாட்சி அரசியல் ஜாப்பில் உள்ளடக்கப்பட்டிருந்தாலும், ஆனால் தமிழ் மக்களுக்கு போதிய அதிகாரங்கள் கிடைக்காவிட்டாலும் அதனை தற்போதைக்கு முழுமையாக நடைமுறைப்படுத்துவது அவசியம். 13 நீக்கப்பட்டால் வடக்கு கிழக்கு முற்றுமுழுதாக சிங்கள ஆதிக்கத்திற்கு ஆட்பட்டுவிடும். தமிழர்களுக்கு சார்பான புரிதொரு அரசியல் ஜாப்பு வரும் வரை 13ஐ நாங்கள் இருக்க பற்றிக் கொள்ள வேண்டும். ஆனால் 13வது திருத்தச் சட்டம் வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு தீர்வல்ல. 13வது திருத்தச் சட்டம் தற்போது சட்ட புத்தகத்தில் இருக்கும் போதே காணி அபகரிப்பு நடக்கிறது, சிங்களமயமாக்கல் நடக்கிறது, பௌத்தமயமாக்கல் நடக்கிறது, இராணுவ கெடுபிடிகள் நடக்கின்றன. தமிழ் பேசும் வடகிழக்கு மக்கள் தங்களை தாங்கள் சுய நிர்ணய அடிப்படையில் ஆண்டு பெற வேண்டுமென்றால் கூட்டு சமஸ்டி முறையே ஒரே அதிசிறந்த தீர்வு என்பதை நாம் மறத்தலாகாது. அதுவரை 13ஐ நாங்கள் கட்டி காக்க வேண்டும். நான் 13ஐ சாதகமாக விமர்சித்ததின் சூட்சுமம் இதுதான். பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையில் உள்ள கணிசமான குடும்பங்கள் தமது குழந்தைகளுக்கு வழங்கும் உணவின் அளவை குறைத்துள்ளதாக சேவ் தி சில்ட்ரன் எனப்படும் அனைத்துலக ரீதியில் சிறார்களை பாதுகாப்பதற்காக மனிதாபிமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வரும் அமைப்பு கவலை வெளியிட்டுள்ளது. இலங்கையில் பல குடும்பங்கள் தங்கள் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மிகுந்த உணவு வகைகளை வழங்க முடியாதுள்ளதாகவும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலை காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன. இதனால் மக்கள் தேவையான பொருட்களை கொள்வனவு செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இலங்கையில் உள்ள குழந்தைகள் தொலைந்து போன தலைமுறையாக மாறுவதை தடுக்க ஸ்ரீலங்கா அரசாங்கமும் உலக நாடுகளும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என சேவ் தி சில்ட்ரன் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையில் 9 மாவட்டங்களில் உள்ள 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்களிடம் நடத்திய ஆய்விற்கு அமைய கடந்த ஆண்டு குடும்ப செலவு 18% அதிகரித்த நிலையில் தற்போது அந்த வீதம் 23ஆக அதிகரித்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் பெண்கள் தலைமைத்துவ குடும்பங்கள் அதிகளவில் பாதிக்கப்படுவதாக கூறிய அந்த அமைப்பு, பெண்கள் வேலைக்கு செல்வதனால் அவர்களது குழந்தைகள் பாதிக்கப்படும் அபாயம் காணப்படுவதாக தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இலங்கையில் பாதி குடும்பங்கள் தங்கள் குழந்தைகளுக்கான உணவு வளங்களை குறைப்பதுடன் 27% மாணவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு உணவளிப்பதற்காக பெரியவர்கள் உணவை தவிர்ப்பதாகவும் கூறியுள்ளனர். 10 குடும்பங்களில் 9 பேர் தங்கள் குழந்தைகளுக்கு சத்தான உணவை வழங்க முடியாது உள்ளதாக சேவ் தி சில்ட்ரன் சுட்டிக்காட்டியுள்ளது. தமது அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட சிறந்த பொருளாதார தீர்மானங்கள் காரணமாக இலங்கை ரூபாவின் பெறுமதி தொடர்ந்தும் வலுவடைந்து வருவதாக ஸ்ரீலங்காவின் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபட்டிய தெரிவித்துள்ளார். இந்த பொருளாதார தீர்மானங்கள் காரணமாக நாட்டின் அரசியல் நிலைமையும் நிலைத்தன்மை அடைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா நிதியமைச்சின் அறிக்கையின்படி கடந்த செப்டம்பர் மாதம் 1.7 பில்லியன் அமெரிக்க டாலர்களை அரசாங்கம் வெளிநாட்டு கையிருப்பாக ஈட்டியுள்ள நிலையில் தற்போது அது 23.5 வீதத்தால் அதிகரித்திருப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபட்டிய தெரிவித்துள்ளார். இதன்படி கடந்த பிப்ரவரி மாதத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் 2.1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை வெளிநாட்டு கையிருப்பாக பெற்றுக் கொண்டுள்ளமையினால் வெளிநாட்டு கையிருப்பு 400 மில்லியன் அமெரிக்க டாலர்களால் அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பரில் 29,000ஆக பதிவாகியிருந்த சுற்றுலா பயணிகளின் வருகை தற்போது 1 லட்சத்தை தாண்டியிருப்பதாகவும் ரஞ்சித் சியம்பலாபட்டிய குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் எடுத்த பல முக்கிய தீர்மானங்களால் இந்த அபிவிருத்திகள் அனைத்தும் சாத்தியமாகியுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படும் சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் தொண்டர் அணி ஒன்றினை உருவாக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட சமூக பாதுகாப்பு தொடர்பாக விரிவாக கவனம் செலுத்தப்பட உள்ளதாகவும் இன்று இடம்பெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் முன்னாயத்த கூட்டம் இன்றைய தினம் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் தொண்டர் அணியொன்றை உருவாக்க உள்ளதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார்.
அத்தோடு போதைப்பொருள் பாவனை பரவலை கட்டுப்படுத்த காவல்துறை மற்றும் குடிசார் பாதுகாப்பு குழுக்களை பலப்படுத்தி பிரதேச ரீதியாக நடவடிக்கை எடுப்பது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. குறித்த கலந்துரையாடலில் கச்சத்தீவு அந்தோணியார் ஆலய உற்சவத்திற்கான ஏற்பாடுகள் மற்றும் பக்தர்களுக்கான போக்குவரத்து ஒழுங்குகள் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. குறித்த கூட்டத்தில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் சிவபால சுந்தரன், மேலதிக அரசாங்க அதிபர்களான பிரதீபன், முரளிதரன், திணைக்களத்தின் தலைவர்கள், பிரதேச செயலகர்கள், முப்படையினர் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டத்தில் பிரதானமாக எடுக்கப்பட்ட விடயங்கள் சமூக பாதுகாப்பு, அதாவது போதைப் பொருள் பாவனையை இல்லாமல் ஒழித்தல், மற்ற இந்த மாவட்டத்தில் செயல்படும் வன்முறைகளை இல்லாமல் ஒழித்தல், மற்ற இந்த சட்டவிரோத மணல் அகழ்வுகளை கட்டுப்படுத்தல் அல்ல இல்லாமல் ஒழித்தல், மற்றது சட்டவிரோதமாக கால்நடைகளை கடத்துதல், இறைச்சிக்கு வெட்டுதல், இவை தொடர்பான இதை பிரதானமாக நாங்கள் எடுத்திருந்தோம். கிராமங்களில் இந்த ஹெரோயின், கஞ்சா அப்படியான இதுகள் ஒரு குடிசை கைத்தொழிலாக உருவாகி இருக்கிறதாக சொல்லப்பட்டது. போலீசாருக்கு நான் சொல்லியிருக்கிறேன், இவள் மேலே இதை விரைவாக கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வரணும் என்று சொல்லி போலீஸ் தரப்பில் கேட்டிருக்கிறேன். கச்சத்தீவு புனித அந்தோணியார் தேவாலய திருவிழாவில் பங்கேற்கும் பக்தர்களுக்கான உட்கட்டமைப்பு வசதிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா கடற்படை அறிவித்துள்ளது. கச்சத்தீவு திருவிழா நாளை ஆரம்பித்து 4ஆம் தேதி வரை 2 நாட்கள் இடம்பெறவுள்ளது. இந்த விழாவை முன்னிட்டு நாளை மாலை 4:30 மணிக்கு அந்தோணியாரின் உருவம் பதித்த கொடி ஆலயம் முன்புள்ள கொடிமரத்தில் ஏற்றப்படவுள்ளது. இதைத் தொடர்ந்து சிலுவை பாதை திருப்பலி, நெற்கருணை, ஆசீர், இரவு தேர்பவனி ஆகியன இடம்பெறவுள்ளன. 4ஆம் தேதி காலை 7 மணிக்கு யாழ்ப்பாணம் மறைமாவட்ட ஆயர் தலைமையில் திருவிழா திருப்பலி நடைபெற்ற பின்னர் கொடி இறக்கப்பட்டு திருவிழா நிறைவு பெறவுள்ளது. இந்த திருவிழாவில் இந்திய, இலங்கை பக்தர்கள், அரச பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்க உள்ளனர். இந்த நிலையிலேயே பக்தர்களுக்கு தேவையான சுகாதாரம் மற்றும் குடிநீர் வசதிகள், தற்காலிக கூடாரங்கள், வீதிகள், மின்சார வசதிகள், இறங்குதுறை ஆகியவற்றை ஸ்ரீலங்கா கடற்படையினர் அமைத்து வருகின்றனர். அத்துடன் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக ஸ்ரீலங்கா கடற்படையின் உயிர்காக்கும் குழுக்கள் மற்றும் மருத்துவ குழுக்கள் ஈடுபடுத்தப்படவுள்ளன. மேலும் குறிகட்டுவானிலிருந்து பக்தர்கள், அரச அதிகாரிகள், குருக்கள் ஆலயத்திற்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளும் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இலங்கையில் நடைபெற இருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஓராண்டிற்கு ஒத்திவைக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது. அரசாங்கத்தின் இந்த முயற்சிக்கு தேசிய மக்கள் சக்தியும் ஆதரவு தெரிவித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். இலங்கையில் நடைபெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதனை மேலும் 1 வருட காலம் ஒத்திவைக்க தாம் அரசாங்கத்துக்கு கால அவகாசம் வழங்குவதாக மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் தெரிவித்திருந்தார். இது ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையில் இருக்கும் மறைமுக உடன்படிக்கையை வெளிக்காட்டுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் மேலும் ஒத்திவைக்கப்படாது நடத்தப்பட வேண்டும் என தமது கட்சி பல தடவை வலியுறுத்தியிருந்த போதிலும் தேசிய மக்கள் சக்தி ஒரே ஒரு போராட்டத்தை மாத்திரம் நடத்தியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விடயம் சந்தேகத்துக்குரியது என நளின் பண்டாரா தெரிவித்துள்ளதோடு நாளைய தினம் தேர்தல் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படுமா என்ற அச்சம் நிலவுவதாகவும் கூறியுள்ளார். தமிழ் மக்களின் போராட்ட வரலாறுகளை இழிவுபடுத்தும் முகமாக மேற்கொள்ளப்படும் செயற்பாடுகளை தமிழ்நாட்டு திரைத்துறையினர் தவிர்க்க வேண்டும் என தமிழ் விடுதலை புலிகள் கட்சித் தலைவர் கந்தசாமி இன்பராசா தெரிவித்துள்ளார். போராட்ட வரலாறுகளை வைத்து திரைப்படம் எடுக்க விரும்புகின்ற தமிழ்நாட்டு திரைத்துறையினர் வரலாற்றை திரிவுபடுத்தும் விதத்தில் கற்பனை காட்சிகள் பலவற்றை உட்புகுத்தி வியாபார நோக்குடன் செயற்படுவதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பொருளாதார மீட்சி தொடர்பில் எந்தவித முன்னெடுப்புகளையும் அவர்கள் மேற்கொள்வதில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கேப்டன் மில்லர் என்ற பெயரில் நடிகர் தனுஷின் நடிப்பில் வெளியாகும் திரைப்படம் குறித்து கடுமையான விமர்சனங்களையும் கந்தசாமி இன்பராசா முன்வைத்துள்ளார். நாங்கள் எங்களோட இன விடுதலைக்காக நாங்கள் 40,000க்கு மேற்பட்ட மாவீரர்கள் இழந்திருக்கின்றோம், 3 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இழந்திருக்கின்றோம். இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் ஆயுதம் மட்டும்தான் மௌனிக்கப்பட்டிருக்கு. ஜனநாயக ரீதியில் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் போராடி கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கான ஒரு முடிவு இல்லை. ஆனால் இவ்வாறான நிலப்பாட்டில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்ற நிலைமையில், நாங்கள் வேதனையில் இருக்கிற நிலைமையில் வெந்த புண்ணில் வேலை ஏற்றின மாதிரி, அதே மாதிரி எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றின மாதிரி எங்களுக்கு சினிமா, இந்தியா தமிழ்நாட்டை சேர்ந்த சினிமா துறையை சேர்ந்தவர்கள் செய்ய வேண்டாம்.
தயவு செய்து செய்ய வேண்டாம். என்ன காரணம்னா எங்களுடைய வரலாறு வந்து உண்மையில வரலாறை அதை உணர்ந்தவர்களிடம், வரலாறை அறிந்தவர்களிடம் கேட்டு அறியணும். நீங்கள் எவ்வாறென்றால் நாங்கள் நிச்சயமாக ஆயுதம் தூக்கி ரியலா சண்டை பிடிச்சவர்கள், ரியலா நெத்திக்கு நேரை நின்று எதிரியோட யுத்தமாடினவர்கள். நாங்கள் எந்த நேரம் எங்களோட உயிர் மடியலாம் அப்படித்தான் நாங்கள் போராடினவர்கள். ஆனால் எங்களுக்கு நீங்கள் இப்படி இவ்வாறான செயல்களை செய்யும் போது எங்களுக்கு மனவேதனை அளிக்கின்றது. நிச்சயமாக எங்களுடைய கரும்புலி அண்ணா மில்லர் அண்ணாட தியாகம் அளப்பெரியது. எவராலையும் சொல்லி வரலாறு எடுத்து ஒரு புத்தகம் எழுதுறாலே அது ஒரு புத்தகம் எழுதி முடியாது, எத்தனையோ புத்தகங்கள் எழுதணும். அப்படியான வரலாறு எங்களுடைய மாவீரர்களில் வரலாறும், அதே மாதிரி எங்களை கரும்புலியில் வரலாறு, எங்களுடைய போராட்ட இதில் பங்கு பெற்றினவர்களில் நாட்டு பற்றாளர்களில் வரலாறு, எங்களுடைய மக்களில் வரலாறு. இலங்கையில் பசுமை வலுசக்தி பொருளாதாரம் மூலம் எதிர்வரும் 5 ஆண்டுகளில் இலங்கையின் பொருளாதாரத்தை சர்வதேச மட்டத்தில் உயர்த்த உள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அதே நேரம் பசுமை வலுசக்தி பொருளாதாரத்தை நோக்கி நகர்வதன் மூலம் பல நன்மைகளை அடைய இலங்கைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளார். இலங்கையில் நிலவும் எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வாக மின்சார உந்துருளிகள் மற்றும் முச்சக்கர வண்டிகளுக்கான தேவை ஏற்பட்டுள்ள தற்போதைய காலத்தில் ஒன்றிணைக்கப்படும் உளவு இயந்திரங்கள், மின்சார உந்துருளிகள் மற்றும் முச்சக்கர வண்டிகளை இன்று முதல் கொள்வனவு செய்வதற்கு வோல்டா ஓட்டோ டெக் இன்ஜினியரிங் நிறுவனத்தினால் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனத்தை திறந்து வைக்கும் நிகழ்வுக்கு பின்னர் தொழிற்சாலை வளாகத்தை ஜனாதிபதி பார்வையிட்டதுடன் அதன் செயற்பாடுகள் தொடர்பிலும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இங்கு உரையாற்றிய ஜனாதிபதி வோல்டா நிறுவனத்திற்கு அரசாங்கத்தினால் வழங்கக்கூடிய ஆதரவு தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக தெரிவித்தார். பசுமை வலுசக்தி பொருளாதாரத்தை உருவாக்க எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கையை பாராட்டிய அவர், இதுபோன்ற திட்டங்களை செயற்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்தை பசுமை வலுசக்தி பொருளாதாரத்திற்கு மாற்ற அனைவரும் பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். உலக நாடுகள் பசுமை வலுசக்தி பொருளாதாரத்தை நோக்கி நகரும் நிலையில் இலங்கையும் அதில் இணைந்து கொள்ள வேண்டும் என கூறினார். எதிர்வரும் 5 ஆண்டுகளில் பசுமை வலுசக்தி பொருளாதாரத்தை நோக்கி நகர்வதன் மூலம் பல நன்மைகளை அடைய இலங்கைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும், அதற்கு சுயமாக முன்னேறும் முதலீட்டாளர்களும் வர்த்தகர்களும் நாட்டுக்கு தேவை எனவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கூறினார். தென்கிழக்காசிய நாடான லாவோஸில் இடம்பெற்றதாக கூறப்படும் இலங்கையர்களுக்கு எதிரான ஆள்கடத்தல் சம்பவங்கள் குறித்து ஸ்ரீலங்கா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு இதுவரை 15 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் வேலை வாய்ப்பை பெற்றுத் தருவதாக கூறி அங்கு அழைத்து செல்லப்பட்ட இலங்கை இளைஞர்கள் பலர் லாவோஸில் சிக்கியுள்ளமை தொடர்பில் இந்த முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அந்த பணியகம் தெரிவித்துள்ளது. இலங்கையிலிருந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக வெளியேறுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வந்த பின்னணியில் அது தொடர்பான பல முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்த சம்பவங்களுடன் தொடர்புடையதாக கூறப்படும் அம்பலாந்தோட்டையைச் சேர்ந்த ஆங்கில ஆசிரியர் ருவன் பத்திரன ஸ்ரீலங்கா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தென் மாகாணத்தில் உள்ள இளைஞர்கள் லாவோஸுக்கு ஆள்கடத்தப்பட்டதாகவும், இவை அனைத்திற்கும் ருவன் பத்திரன காரணம் எனவும் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அந்த பணியகம் தெரிவித்துள்ளது. ஆள்கடத்தப்பட்ட இலங்கையர்களுள் சிலர் தாய்லாந்துக்கு சென்றுள்ளதாகவும், சிலர் இன்னும் லாவோஸில் சிக்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஆள்கடத்தலில் ஈடுபடுவோர் சீன நிறுவனம் ஒன்றிடமிருந்து தலா $5000 பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. எவ்வாறாயினும் இந்த இளைஞர்களின் தற்போதைய நிலை தொடர்பில் தகவல்கள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை. ஸ்ரீலங்கா குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் சட்டத்தை ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே மீறியுள்ளமை தொடர்பான வழக்கு விசாரணை மறு அறிவித்தல் வரும் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பிரதான நீதவான் பிரசன்ன ஆல்பிஸ் முன்னிலையில் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இருதரப்பு சார்பிலும் முன்னிலையான சட்டத்தரணிகளுக்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தை அடுத்து இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா லஞ்ச மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் சமூக ஆர்வலரான ஓஷல ஹேரத் டயானா கமகேயின் குடியுரிமை தொடர்பில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்ததுடன் அவரின் கடவுச்சீட்டு தொடர்பில் விசாரணை நடத்துமாறும் கோரியிருந்தார். இந்த மனு இன்று கொழும்பு பிரதான நீதிவான் பிரசன்ன ஆல்விஸ் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது டயானா கமகே சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சவீந்திர பெர்னாண்டோ மற்றும் எதிர்த்தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணி குணரட்ன வன்னிநாயக்க ஆகியோருக்கிடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து ஏற்பட்ட பதற்ற நிலையை கருத்தில் கொண்டு குறித்த வழக்கு விசாரணையை நீதிவான் மறு அறிவிப்பு வரை ஒத்திவைத்துள்ளார். இதேவேளை டயானா கமகேயின் குடியுரிமை தொடர்பான குற்றச்சாட்டுகள் காரணமாக அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி ஆபத்தில் இருப்பதாக மனுதாரர் சுட்டிக்காட்டியதோடு அவர் ஸ்ரீலங்கா குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் சட்டத்தை மீறியுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார்.
ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பிரதி தலைவராக SG சேனாரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனம் இன்று முதல் நடைமுறை ஆகும் என ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் பிரதி தலைவர் உதயனி விக்ரமசிங்க மற்றும் மொஹான் சமரநாயக்க ஆகியோர் கடந்த 3ஆம் தேதி தமது பதவிகளில் இருந்து விலகியிருந்தனர். தனிப்பட்ட காரணங்களுக்காக தாம் பதவி விலகுவதாக உதயனி விக்ரமசிங்க தெரிவித்திருந்த நிலையில் மின்சாரத்துறை ஒழுங்குமுறை அதிகாரியின் பணிமுறை விரும்பத்தகாத மற்றும் சகிக்க முடியாத நிலையில் இருப்பதாக மொஹான் சமரநாயக்க தெரிவித்தார். இவற்றை காரணங்களாக கூறி இருவரும் பதவி விலகியதை அடுத்து ஆணைக்குழுவில் 2 வெற்றிடங்கள் காணப்பட்டது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் உறுப்பினராக டக்ளஸ் நாணயக்கார கடந்த மாதம் நியமிக்கப்பட்டிருந்தார். இதனை அடுத்து ஆணைக்குழுவின் பிரதி தலைவராக SG சேனாரத்ன இன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு சபையின் அனுமதியின் கீழ் தமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைவாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவிற்கான சீன தூதரகத்தினால் திருகோணமலை மாவட்டம் குச்சவெளியில் உள்ள மக்களுக்கு வாழ்வாதார உதவிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. விவசாயிகளுக்கு எரிபொருள் வழங்கும் நிகழ்வும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை சீனா பௌத்த நட்புறவு சங்கம் மற்றும் இலங்கைக்கான சீன தூதரகத்தின் அனுசரணையில் குச்சவெளி பிரதேசத்தில் உள்ள வருமானம் குறைந்த 225 குடும்பங்களுக்கான உலருணவு பொதிகள் வழங்கும் நிகழ்வு இன்று குச்சவெளி பிச்சமல் விகாரையில் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் பிரதம அதிதியாக இலங்கைக்கான சீன தூதுவர் மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜெகம்பத், திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் பல அரசு அதிகாரிகள் பங்கு பெற்றிருந்தனர். சீன இலங்கை பௌத்த நட்புறவு சங்கத்தின் ஊடாக 50,000க்கும் அதிகமான உதவிப் பொருட்கள் நாடளாவிய ரீதியில் வழங்கப்பட்டதுடன் அதன் ஒரு அங்கமாக குச்சவெளி பகுதியைச் சேர்ந்த தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகளுக்கான சீன நன்கொடையின் கீழான இதயபூர்வமான உதவி எனும் துணைப்பொருளின் கீழ் டீசல் எரிபொருள் வழங்கும் நிகழ்வு இன்று குச்சவெளி பகுதியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. திருகோணமலை மாவட்டத்திற்கு என ஒதுக்கப்பட்ட 2,99,620 லிட்டர் டீசலில் இன்றைய தினம் 4,290 லிட்டர் டீசல் விவசாய தேவைக்காக இலவசமாக பகிர்ந்தளிக்கப்பட்டது. 1 ஹெக்டேயர் விவசாய நிலத்திற்கு 15 லிட்டர் எரிபொருள் எனும் விகிதத்தில் 34,640 பேருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. காணி பிரச்சினைகள் தொடர்பில் வடமாகாண ஆளுநர் தலைமையிலான கலந்துரையாடல் ஒன்று இன்று முல்லைத்தீவு உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. மன்னார், வவுனியா, கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் காணி விடயங்கள் தொடர்பாகவும் ஏனைய காணி விடயங்களுக்கு தொடர்புடைய விடயங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. குறித்த பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை காண்பதற்காக பிரதேச செயலாளரிடம் இருந்து சகல விவரங்களும் ஆளுநரால் கோரப்பட்டுள்ளதுடன் அதற்கான கால எல்லையும் வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சுழிபுரம் மேற்கு சவுக்கடி கடற்பரப்பில் கடலுக்கு சென்ற 3 மீனவர்களின் வலைகள் நாசமாக்கப்பட்டுள்ளன. சுமார் 12 லட்சம் பெறுமதியான வலைகள் இந்திய இழுவை மடி படகுகளால் அறுத்து நாசம் செய்யப்பட்டுள்ளதாக வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் சுழிபுரம் திருவடி நிழல் கடற்பரப்பிலும் இவ்வாறானதொரு சம்பவம் பதிவாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. புத்தளம் கருவலகஸ்வெவ பெரிய வில்லு பகுதியில் காட்டு யானை ஒன்று உயிரிழந்த நிலையில் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்தனர். குறித்த காட்டு யானை சேற்றினுள் புதையொன்று உயிரிழந்திருப்பதாக வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டனர். உயிரிழந்த காட்டு யானை சுமார் 35 வயது மதிக்கத்தக்கது என வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்தனர். மட்டக்களப்பில் பொருளாதார நெருக்கடியினை கருத்தில் கொண்டு 55 வயதினை பூர்த்தி செய்துள்ள மிகவும் நலிவுற்ற 100 குடும்பத்திற்கு தலா 20,000 ரூபாய் பெறுமதியான உலருணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. 15 பேருக்கு சுகாதார பொருட்கள் அடங்கிய பொதிகளும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்களும் ஹெல்பேஜ் ஸ்ரீலங்கா நிறுவனத்தினால் வழங்கப்பட்டது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடக்கின் சமூக சீரழிவு செயற்பாடுகளை தடுக்க புதிய தொண்டர் படை. யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழுவில் அமைச்சர் டக்ளஸ் அறிவிப்பு. குருந்தூர்மலை பௌத்த கட்டுமான விடயத்தில் அறிக்கையிட உத்தரவு. காவல்துறைக்கும் தொல்லியல் திணைக்களத்திற்கும் நீதிபதி பணிப்பு.
இலங்கையில் தேர்தல் பிற்போடப்படுவது குறித்து சர்வதேச ரீதியில் விமர்சனம். நாணய நிதியத்தை காட்டி ரணில் திசை திருப்புவதாக குற்றச்சாட்டு. 18 பிளிங்கன் லாவ்ரோவ் சந்திப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவுக்கு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.